சரி கைஸ் வாங்க அக்வேரியம்குள்ள போலாம். இங்க பாருங்க விடோ டெட்ரா அப்படின்றதான் இந்த கலர் கலரான மீன்கள். இந்த மீனோட லைஃப் ஸ்பேனே 3-4 வருஷம் தானாமா. 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பைப்பில் இறந்துருவானாமா. அதேமாரி இவன் 6 சென்டிமீட்டர் அளவு தான் வளருவானா, அதுக்கப்புறம் வளரவும் மாட்டான் அந்த பைப்புல. ரொம்ப சின்னவங்களா இருக்காங்க, அம்மி உரசா இருக்காங்க. வாங்க கைஸ், நான் வந்து சொல்ற மாதிரி சொல்றாங்க, பார்த்து படிச்சுக்கிட்டு நான் இங்கே பார்த்து தான் படிக்கிறேன் கைஸ். எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு தத்தி இப்போ தான் படிச்செல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். டேங்க் கிளீனர் அங்கே ஒன்று இருக்கு, இங்கே பாருங்க. அப்புறம் ஃபிஷ்ஷு கார் செம்ம அடைச்சி வச்சிருக்காங்க, செம்மையா இருக்குல்ல. அப்பா வா பாருங்க, எடுக்கலாம். இங்கே பாருங்க ஆட்டோக்குள்ள பாருங்க, இவன் தான் இவனை பற்றி இன்ஃபர்மேஷன். ஆனால் என்ன, இவனும் 4 to 10 மீன்கள் எல்லாமே 10 வருஷம் தானே மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேனு. அவ்வளோ சின்னதில் இறந்துருது இதெல்லாம். லேக் மால்வின் அதை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம், அது பக்கத்தில் இருக்க வார்த்தை என்னன்னு படிக்க தெரில எங்களுக்கு. இங்கே பாருங்க, இவன் தான் இவங்க. சரிதான். ஆனால் இவங்களுக்கு லைட்னிங்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. இந்த பாருங்க இருக்கும். வா கிராஸ் கிராப் ஓட லைஃப் ஸ்பேன் 20 years. அட்லாண்டிக் டார்பான் தான் இவன். எனக்கு டச் பண்ணக்கூடாதுன்ட்டுருக்கான், அதனால க்ளோஸ் பண்ண கிளார் அடிக்குது. சரி பொறுச்சுங்க மீன்லாம் பாருங்க. ஆனால் இதோட இதெல்லாம் பாருங்களேன், ஸ்கல்லாம் நல்லா மேலே தூக்கிட்டு இருக்குது. அப்போ பிளாட்டினம் மேக்கெட் அங்கேயே பண்ணாங்களா, அந்த பாம்பா இருக்கான் பாருங்க, அவன் தான் ஸ்னேக்கெட். இந்த பேருக்கு தான் ஸ்னேக்கெட். சரி வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓப்போ 5,60,000 ரூபா அந்த மீன். வருங்க சில்வர் அரோனி உள்ள ஒரு மீனை விட்டாலும் கடிச்சு உடனே ரத்தத்தை தீர்த்திடுவாங்க. அங்க இருங்க, ஒரு விவசாயி மீன் பிடிக்கிற மாதிரியே ஒரு செட்டப். மேல மீனவர் மீன் பிடிக்கிறாரு, சாரி விவசாயின்ட்ட. சர்லிக்கு மண்டை குழம்பிடுச்சு. சரி வாங்க நெக்ஸ்ட் போய் போக்கலாம். இங்க பாருங்களேன், 2 கொகை மாதிரி வச்சு, இங்கேயுமே 2 இது கொகையா. இது ஹார்ஸ் பறவை வச்சு, அந்த காலத்து தலை மனிதன் ஹார்ஸ் அதை வச்சு பண்ண மாதிரி இருக்கு. இங்கே எவ்வளோ இருக்கும் சன் கேட் ஃபிஷ். பாருங்க, இவனோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 8 to 12 வருஷம் வரையும் தானாமா மனுஷன். இவன் வெஸ்ட்டில் தான் இருப்பானாமா. இந்த பாருங்க பேக்லேயே தான் நீச்சல் அடிக்கிறாங்க, ஃப்ரண்ட்ல அடிக்கவே மாட்டேன்றாங்க. இங்கே இருங்க, அங்கே பாருங்க பேக் தான் பயப்பிள்ளைங்க. சரி வாங்க, என்னென்ன ஷார்க்கு? ஆனா சரி ஃபாஸ்டா ஆடுறாங்க. செத்து போனா மேல போய் டேய் 2 பேரும் இது பண்ணுங்கடா, என்ன முட்றா வாடா முட்றா. டேய் தொடாத கிளாஸ். ஐயோ அங்க இருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள மர்மெய்ட் வச்சு, மொஹமெட்ல ஜீனி அலாவுதீன் ஜீனி உள்ள வச்சு பண்ணியிருக்காங்க. நீலே பர்ச் ஜீனி பைப்பில் 2 meters வரையும் வளருமா இது. நீனி அப்படின்ற நேட்டிவ்லேருந்து இது வந்திருக்குதாம்மா. என்னடா எனக்கு அதான் தோணுது, 3D TV மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே தண்ணி போகிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரிய மாட்டேங்குது. பாருங்களேன், நான் கிளாஸ் கிட்டே போகல, ஆனால் இவங்க ஏதோ என் கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இங்கே இருங்க சைடு வியூ. இவன் வேற, எனக்கு நான் அவனை பார்த்தா இவன் குறுக்க வரான், என்னையும் பாடுறான்னு. இவன் ஏதோ இந்த பொசிஷன், இங்கே இருங்க பொசிஷன்லேயே நின்று அப்படியே நீ ஆக்டிங் பண்ணணுன்ற மாதிரி சொன்ன மாதிரி அதே பொசிஷனில் நிற்கிறான். தேங்க்யூ, எனக்கு நல்லா போஸ்ட் கொடுத்ததுக்கு. இப்போ போய் நீ வேலையை பாரு.
நாங்க கொடுக்குற மாதிரி. சூப்பர் சூப்பர், எல்லாரும் போஸ்ட் கொடுத்தீங்க. பிளாக்கும் நிக்குது, எனக்கு இதுல டவுட்டா இருக்கு. இதுவும் clown feather. இதுவும் கிளவுன் ஃபெதர் பேக் தான். பெருசு. அது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு. அங்க பாருங்க வாட்டர் ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து உள்ள சக்காயிட்டே இருக்குது, இங்க போர் ஆகிக்கிட்டே, அதனாலதான் இவங்கள்ட்ட கிளியராகவே இருக்கு டேங்க் எல்லாம். அங்க பாருங்க வாட்டர் இன்டேக் ஆகிக்கிட்டே இருக்கு, சப்பையா இருக்கு. சப்ப சப்பையா இருக்கான். சரி வாங்க ஆப்போசிட்ல போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஜீப்ரா பாருங்க இவனெல்லாம் நைஸ். இதெல்லாம் குழந்தைங்களை கூட்டு வந்து காமிங்க, அதெல்லாம் நல்லா பார்ப்பாங்க. எங்களுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்மளே குழந்தைங்களா மாதிரி ஆடு பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதே குழந்தைங்கள வந்து இன்னும் இவ்வளோ அழகா பார்க்குங்க. இது பிளாக் அண்ட் ஒயிட், அங்க பாருங்க கலர் லைட் போட்டிருக்காங்க, இது ப்ளூ தெரியுது, பிளாக் அண்ட் ஒயிட் தான் இது. சரி வாங்க இப்போ பாரு பிடிச்சி தின்னலான்றதுல இருக்குது. செருப்பை கழட்டிட்டு கையில எடுத்துட்டு போனோமா. கைஸ் நாங்கள் கிளாஸ் பிரிட்ஜில் அடக்க போகிறோம், திருப்பி இங்கிட்டு வரமாட்டோம் வாங்க. இருங்க கிளாஸ் பிரிட்ஜ். ஓவா என்ன இருக்கு இது? அரப்பாமா, சொறி புருஷு அரப்பாமா, கடிச்சானோ போச்சு. இவெல்லாம் மனுஷனை கடிக்கிற சைஸ் இருக்கீங்க அரப்பாமா. இப்போ இருங்க, அவங்களுக்கு தரையில தான் நாங்க நடந்து போயிட்டு இருக்கிறோம். இந்த கிளாஸ் மட்டும் உடஞ்சிச்சு போச்சு. அரப்பாமா நாங்க செம்ம ஹைப் ஆயிட்டோம். சி ஆமா அரப்பாமா சாரி பெருசு. வாங்க நெக்ஸ்ட் போகலாம். சலமிக்கு பேர்ட்ஸ்ல தான் இன்னும் இன்ட்ரெஸ்ட் போக. வாங்க நெக்ஸ்ட் போகலாம். ஏய் இந்த காலை விடுறது, வாங்க நம்மளும் போய் காலை விட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலை போட்டு உட்கார போறோம். சரி இருங்க நான் உட்காடுறேன், அப்புறம் உட்காருங்க எல்லாரும். உங்க ஊரு எங்க அம்மாக்கு எவ்வளோ நிற்கிது என் காலுக்கிட்ட. உங்களுக்கு தெரில கண்ணுக்கு எதுக்கும். இந்த பாருங்க எவ்வளோ நிற்கிறேன். நீங்கள் தான் மிஸ் கேரளாவா? இந்த பாருங்க மிஸ் கேரளாவா இவங்க. பிளாக் ஏஞ்சல் ஃபிஷ், பிளாக் ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் டேங்க் கிளீனரும். டேங்க் கிளீனர் எல்லாத்துலேயும் போடுறாங்க, ஆனால் டேங்க் கிளீனர் தான் எனக்கு தெரிஞ்ச நிறையா அழுக்கு பண்ணுவாங்க. டேங்க் கிளீனரே போட்டு இல்லை இல்லை இங்கே இல்லை. இவங்க ஏதோ இதுக்குள்ள போகலாமா? நீங்களே தெரியல சவுண்டு பேசுறது அப்படியே எக்கோ ஆகுற மாதிரி இருக்கு. ஹாய் இங்கே நம்மளை சுற்றி ஃபிஷ் எல்லாம் அக்வேரியம் எல்லாம் இருக்குது. இங்க ஒரு மர்மேட் எல்லாம் இருக்கு. சவுண்ட் ஆனா இது மாதிரிதான் வாட்டர் டேங்க் வைக்கணும் வச்சா வீட்டுல. சரியான வாட்டர் டேங்க் மேல ஃபாக் வர மாதிரி வச்சு கீழே மீன் வச்சு செம்ம வாட்டர் டேங்க் சொந்த வீட்டில் வைக்கிறோம். இதுதான் நம்மளோட ஃபிஷ்ஷு கைஸ். இதுதான் கைஸ் நாங்கள் வளர்த்தோம், இது ரெண்டுமே வளர்த்தோம். என்ன பண்ணுறது, வளர்த்து கொண்டே கடலில் விட்டோம், கடைசியில் ரொம்ப வளர்ந்துட்டாங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னு பார்ப்போமா. ஐஸ்லாண்ட் மாதிரி இருக்கு உள்ள போகிறதுக்கு. ஆர்டிஃபிஷியல் ஐஸ்லாண்ட். இங்கே ஃபீட் பண்ணுறது நிறையா இருக்குமே. இங்கே பாருங்க, இதனெல்லாம் ஜப்பானில் என்ன ஸ்ட்ரீட்லேயே விட்டுருப்பாங்க. நம்ம பயிர்களெலாம் நம்மள அதிசயமாக பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்களா நாங்கள் ஷார்க்கு ஜாஸ் வாயை பொழந்துக்கிட்டு நாங்களாம் வெளில வரோம். பல்லு என்னடா பல்லு இந்த படுறேன், நாங்கள் பல்லே போட்டு அடிப்போம்.
இங்கே பாருங்க அதே கோழிப்பள்ளிங்க இருக்கும் 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 போகலாம். இந்த இதுக்குள்ளே போய் சுற்றிட்டு வரலாம். வாங்க நிறையா ஃபிஷ் காய்ஸ். நான் சொல்கிறது எல்லாரையும் கேட்டுக்கோங்க. வருங்க நல்லா தான் இருக்கா. உள்ள இறால் ஒயிட் இறால். அப்போ இங்கே ரெட் இருப்பான். ரெட் எங்கே பாருங்க. இல்லை வறுத்துட்டாங்க அவனை யாரும் சாப்பிட்டாங்க. சரி வாங்க ஏதோ ஜூ இருக்கா. நம்ம இப்படி போயிட்டு வரலாம் வாங்க. நீமோட இதோட இருக்கா. நீமோ கைஸ் அதோட இதோட இருக்கு. அது பேர் என்ன நீமோட கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள். நீங்கள் நீமோ கண்டுபிடிச்சிட்டோம். விஜய் பாருங்க காய்ஸ். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எல்லாம் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடுங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். லேட்டாக வந்தீங்கன்னா ஒன்றும் பார்க்க முடியாது. எங்களை மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இதுக்குள்ள என்ன இருக்குது? ஆமே எங்கே இருக்கேன்? அந்த பாருங்க டாட்டாஸ். அந்த கல் மாதிரி அங்கே பாருங்க ஒருத்தனை தலையை நீட்டிட்டு இருக்கிறான். வாங்க நம்ம மேலே ஏறி போ. ஜுராசிக் பார்க்கு கண்ணுலேருந்து வா செம்ம சீன் ஒன்று வெயிட் பண்ணி பாருங்க. சரி ஃபாரஸ்ட் தீமாக இருக்குது. ஃபாரஸ்ட் எட்ஜில் போய் நம்ம நிற்கிற மாதிரி. நல்லா இருக்குங்க. வாங்க இப்படியே நம்ம அடுத்தது எங்கே போகலாம்? ஓகே ஸ்டெப்ஸ் இருக்காமா. ஸ்டெப்ஸில் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா போய் பார்ப்போம் வாங்க. ஃபைட்டரு தானே? ஆமாம் ஃபைட்டர். இதெல்லாம் இண்டிவிஜுவல் ஃபைட்டர்ஸ் மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. நிறைய இருக்குது ஃபைட்ரு. இது ஈல் தானே? ஈல் இல்லையா? அப்பா அவன் ஈல் தான்ப்பா. இந்த பாருங்க மண்டைய. ஃபைட்ரு மட்டும் எவ்வளோ அழகழகா தனித்தனி கலரில் வச்சுருக்காங்க. பஃபர். இவனை எப்படியோ பஃப் பண்ண வைங்கப்பா. அப்போ தான் நல்லாயிருக்கும். கோவம் பஃபர் ஆகிருக்கும். கை வைக்கக்கூடாது. வாங்க போகலாம். சரி நம்மளுக்கு கொடுத்து வைக்கிறேன் இன்னைக்கு. பஃபர் பையில பஃப் பண்ணி பார்க்குறதுக்கு. இது அழகாக இருக்குது. ஆனால் என்ன மீன் இல்லை. அங்கே பாருங்க ஒருத்தன் வெக்கப்பட்டு போய் கல்லுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நிற்கிறேன். டே வெக்கப்படுறதில்ல வெள்ளை வாடா. இதெல்லாம் நாங்கள் டிஸ்கவரி சேனலில் பார்த்து இதெல்லாம் நேர்லேயே பார்க்குறோம். நண்டு ஒன்றுதான் இன்னைக்கு சாப்பிட போகிறோம். ஆமாண்டா ஒன்று தான் இன்னைக்கு சாப்பிட போகிறோம். கண்டு பாருங்களேன். நான் கண்டு பார்த்தா கண்ணை மட்டும் நோண்டி எடுத்துருவேன் பாரு. படாரே அவன் நினைப்பான் நான் உள்ள இருக்கேன் தான் நீங்கள் நோண்டுறீங்க. வெளில வந்தேன் நீங்கள் எல்லாம் ஜெச்சிங்க அப்படி இருக்கலாம். என்னடா உன் கண்ணு மட்டும் ஒரு மாதிரி வினோதமா இருக்கு. கண்டுபிடிச்சு போட்டாங்க. மீன் தொட்டினால அப்படி தெரியுது. இந்த நம்ம கடையில இருக்குல்ல அந்த ஃபைட்டர் தான் இது. இந்த ஃபைட்டர் எல்லாமே லூலும் இருக்கும். அழகழகா இருக்கும் கலர்ஸ்ல. வா அழகா டை பண்றான். இவன் அந்த லைன் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்களே அவன் தானே இவன்? இதா ஸ்டாரா? இது லைன் ஃபிஷ் தானே? ஸ்டார் ஃபிஷ். ஓ ஃபுல்லா பிடிச்சிட்டு நிக்கிறான் வாழை. அங்க பேர் தண்ணிக்கு மேலே நிக்கிறான் ஒருத்தன். வா ரீனோட ஒரே பாட்டில் என்னால் போட முடியல கைஸ். அதனால் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். see you in part 2. part 2ல ஷார்க்லாம் இருக்குது கைஸ். stay tuned. டாடா பை பை.